பேர் அருளாளன் பெயர் ஓதுகின்ற ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வாழ்வியல் ஆலோசகர் அடியேன் திண்டிவனம் அஸ்ட்ரோ ரவிக்குமாரின் அநேக கோடி நமஸ்காரங்கள். தோஷங்களின் தொல்லை நீங்க நாட வேண்டிய திருத்தலங்களின் வரிசையில் இன்று தரிசிக்க திகட்டாத தென்குடி திட்டையில் எழுந்தருளி கோடி நலம் தரக்கூடிய குரு பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவானுக்கு தனக்காரகன் என்றும் புத்திரக்காரகன் என்றும் சிறப்பு தகுதிகள் இருக்கின்றன. தனப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய செல்வ வளத்தையும் சந்ததி விருத்தியான குழந்தை பாக்கியத்தையும் தரக்கூடியவராக குரு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் நமக்கு விளையும். குருவை நாம் 3 வகையாக பார்க்க முடிகிறது. ஆதிகுரு என்பது ஆலமர் செல்வன் எனப்படுகின்ற அருள்மிகு தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குருவாக இருந்து கொண்டிருக்கிறார். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய அந்த சூட்சமம் தெரியும். அதனால்தான் அசுரர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று தோன்றி தேவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் சாஸ்திர ரீதியாக பார்த்திருக்கிறோம். 3வதாக நவக்கிரக குரு என சொல்லக்கூடிய பிரகஸ்பதியை பற்றியது. வியாழன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பிரகஸ்பதி பற்றி தான் இந்த நவகிரக குருவாக நாம வணங்குகிறோம். ஆக ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதாவது பரம்பொருள் ஒருவன் தான். அந்த பரம்பொருளான இறைவன் தன்னிலிருந்து ஒரு பாதியை உமாதேவியாக படைத்தார். அந்த அன்னையை தனக்கு நிகரான ஒரு சக்தியாக உருவாக்கினார். அந்த சக்தி தான் சிவமாகவும் இருந்து நமக்கு அருளுகிறார். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தென்குடி திட்டையில் எழுந்தருளியுள்ள வசிஷ்டேஸ்வரர் சன்னதியில் அம்பாளுக்கு திருநாமம் உலகநாயகி அம்பாள் என்பதாகும். இந்த சன்னதியில் அம்பாள் சிவனுக்கு நிகரான உயர்ந்த பிடத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருளுகிறாள். அம்மன் சன்னதிக்கு மேல் விதானத்தில் 12 ராசி கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த ராசிக்காரர்கள் தங்களது ராசிக்குரிய இடத்தின் கீழ் நின்று அம்பாளை வழிபட்டால் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய சதுர் யுகங்களை எல்லாம் நாம் ஒரு மகா யுகம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மகா யுகத்தின் போதும் இந்த பிரபஞ்சம் பிரளயத்தின் காரணமாக அழிவை சந்தித்து மீண்டும் மறு உருவாக்கம் பெறுகின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. அப்படி ஒரு மகா யுகத்தின் போது பூமியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பூமியினுடைய ஒரு பகுதியான இந்த ஊர் மட்டும் திட்டாக நீரில் மூழ்காமல் இருந்ததால் இறைவனுடைய ஆசிகள் நிறைந்த இந்த திருத்தலத்தை தென்குடி திட்டை என்று நாம் குறிப்பிடுகிறோம். பிரளயத்தில் மீண்டும் உயிரினங்களை படைக்கும் வேலை ஆதிசக்தியான அம்பாள் இறைவனோடு சேர்ந்து அண்டங்களை படைத்து அவற்றை பரிபாலனம் செய்ய மும்மூர்த்திகளான ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரையும் படைத்து அருளியதாக வேதங்கள் சொல்லுகின்றன. அவர்கள் மூவரும் பெருவெள்ளத்தில் மூழ்கி பேரொருள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அங்குமெங்குமாக அலைந்து திரிந்து திட்டை பகுதியில் வந்து சிவபெருமானை வேண்டினார்கள். அவர் உடுக்கையிலிருந்து எழுந்த மந்திர ஒலிகள் இவர்களது மூவரின் மனதையும் அமைதிப்படுத்தியது. மேலும் அவர்களுடைய மாயையை நீக்கி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்வதற்குரிய சக்திகளாக அவர்களுக்கு சிவபெருமான் ஞானத்தையும் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிகழ்ந்த ஒரு அதிசய தலமாக இந்த தென்குடி திட்டை விளங்குவதால் மிகவும் கீர்த்தி பெற்றதாக இருக்கிறது. தட்சனின் மகள்களான 27 நட்சத்திர பெண்களை சந்திரன் மணந்திருந்தாலும் அவர்களில் ஒருத்தியான ரோகிணி மீது மட்டும் சந்திரனுக்கு அதிக பாசம் இருந்ததால் தட்சனுடைய சாபத்திற்கு சந்திரன் ஆளானார். அந்த சாபத்தால் தேயும் நிலைக்கு சந்திரன் தள்ளப்பட்டார். இதையடுத்து திங்களூர் வந்த சந்திரன் அங்கு கைலாசநாதரை வழிபட்டு 3ஆம் பிறையாக தன்னுடைய சிரசில் சந்திரனை ஈசன் அணிந்து கொண்டதால் சாப விமோச்சனம் பெற்றார். இதையடுத்து சந்திரனுடைய சாபம் நீங்கிய நிலையிலே திட்டையில் சந்திரன் வந்து நன்றி கடன் செலுத்துவதாக வரலாறு சொல்லுகிறது. அது எப்படி என்று சொன்னால், திட்டை வசிஷ்டேஸ்வரர் சன்னதியில் விமானத்தில் சந்திரகாந்த கல்லாக சந்திரன் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து
ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடத்திற்கு ஒரு சொட்டு என்ற ரீதியில் இறைவனுக்கு தினமும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த அதிசயத்தை இந்த ஆலயத்தில் இன்றும் நாம் காண முடிகிறது. சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரமான நம சிவாய என்ற அந்த எழுத்தை மனதில் நிறுத்தும் அற்புத வடிவம்தான் சிவலிங்க வழிபாடு. திட்டை ஆலயத்தின் மூலவராக வசிஷ்ட முனிவர் பூஜித்த வசிஷ்டேஸ்வரர் இருக்கின்றார். இவரை சுற்றிலும் 4 மூலைகளிலும் 4 சிவலிங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. எனவே இது பஞ்சலிங்க ஸ்தலமாகவும் நமக்கு அருள்பாலிக்கிறது. பொதுவாக ஒரு ஆலயத்தினுடைய மூலவராக இருக்கும் தெய்வம் மட்டுமே சிறப்புகள் நிறைந்து காணப்படுவார்கள். ஆனால் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், குரு, பைரவர் ஆகிய 6 தெய்வங்களும் தனித்தனியாக அற்புதங்கள் நிறைந்ததாக வழிபாட்டுக்கு உரியதாக விளங்குகின்றன. எனவே சிவன் மட்டுமல்லாது மற்றவர்களும் மூலவர்களைப் போலவே நமக்கு அருள் புரிகிறார்கள். ஒருமுறை பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்ட பைரவர் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அதன் ஒரு பகுதியாக திட்டைக்கும் வந்து தங்கியிருந்து வசிஷ்டேஸ்வரரை வழிபட்டார். இதையடுத்து அவரது தோஷம் நீங்கியது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய கால பைரவராக எழுந்தருளி அருளும்படி பைரவருக்கு வசிஷ்டேஸ்வர் அனுமதி அளித்தார். எனவே இது கால பைரவ கஷேத்திரமாகவும் திகழ்கிறது. தேய்பிறை அஷ்டமியில் இந்த பைரவரை வழிபட்டு வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, சனி திசா புத்தி அந்தரங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய கோடி நன்மைகளையும் நாம் வாழ்நாளில் துய்த்து ஆனந்தமாக வாழலாம். எனவே வாருங்கள், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்குடி திட்டை நோக்கி வந்து இன்புறுங்கள் என்று உங்கள் அனைவரையும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.